தருமபுரி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் காவலர்களிடம் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தருமபுரி பேருந்து நிலையம் வந்த 2 பெண்கள் இளைஞர் ஒருவருடன் அநாகரிக செயலில் ஈடுபட்டுள்ளனர். இதை பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் சிலர் தட்டி கேட்ட நிலையில் அவர்களுடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவத்தை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர். இருப்பினும் அடங்காத பெண்கள் அங்கிருந்த சக பயணிகள் போலீசார் ஆகியோரை வம்பிழுத்து தகாத வார்த்தைகளால் திட்டினர். கிருஷ்ணகிரி செல்லும் பேருந்தில் பெண்கள் இருவரும் ஏறிச் சென்ற நிலையில் சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 2 பெண்களையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் இருவரும் சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மசாஜ் பணிக்காக தருமபுரி வந்த நிலையில் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. புரியற நீ என்ன சொல்லணுமா? தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் பேசு. ஒன்லி ஹிந்தினா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. சொல்லு. ஒன்லி இந்தி என்று கூறுவது வட மாநிலத்தில் அல்ல, திருச்சி விமான நிலைய கார் பார்க்கிங்கில் தான். திருச்சி விமான நிலையத்திற்கு தன்னுடைய உறவினரை அழைக்க வந்த நபர் முன்தொகை செலுத்திவிட்டு பார்க்கிங்கில் தன்னுடைய காரை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்த அந்த நபர் காரின் டயர் லாக் செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்துள்ளார். இது குறித்து பார்க்கிங் ஊழியரிடம் அவர் விசாரிக்க சென்றுள்ளார். அப்போது கவுண்டரில் இருந்த நபர் தனக்கு தமிழ், ஆங்கிலம் தெரியாது, இந்தியில் மட்டும் பேசுமாறு கூறியும் சில அநாகரிக வார்த்தைகளையும் தெரிவித்துள்ளார். ஏர்போர்ட் மேனேஜரை கம்ப்ளைன்ட் பண்ணி அரே ஜா து கம்ப்ளைன் கர் கே ஜா बुला ले जकड़े ना बहिने मुंह மேல கை வைக்கிற. என்ன மேல கை வைக்கிற? समझ गए ना? हां बोल. மேல கை வைக்கிறான். தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்தவர்கள் அல்லது ஆங்கிலம் தெரிந்தவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலியல் புகாரில் கைதான காவலாளி ஒருவர் 4 நாட்களில் உயிரிழந்து விடுவேன் என அழுது கொண்டே சென்ற காட்சிகள் தான் இவை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா அரசு தொழில்நுட்ப கல்லூரி விடுதியில் தங்கியிருக்கும் மாணவி ஒருவர் அந்த விடுதியின் காவலாளி அழகப்பன் தனக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் அளித்தார். இரவு நேரத்தில் கழிவறை செல்லும் போது தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக அந்த மாணவி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி காவலாளி அழகப்பன் கைது செய்யப்பட்டார். அப்போது மாணவிகளை தான் கண்டித்ததால் தன் மீது பொய் புகார் கூறியிருப்பதாக தெரிவித்தார். பின்னர் அவரை போலீசார் அழைத்துச் சென்றனர். புதுக்கோட்டை அதிமுக பிரமுகர் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதானவர்களில் 3 பேர் மீது குண்டாஸ் பாய்ந்தது. புதுக்கோட்டை அதிமுக பிரமுகர் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரில் 3 மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக பிரமுகரும் சமூக ஆர்வலருமான ஜகபர் அலி கனிம வளங்களின் கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்திருந்த சூழலில் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி லாரி ஏற்றப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் RR கிரஷர் உரிமையாளர்கள் ராமையா, ராசுவின் மகன் தினேஷ்குமார், லாரி உரிமையாளர் முருகானந்தம், லாரி ஓட்டுநர் காசிநாதன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையை அடுத்து திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். வட்டாட்சியர் புவியரசன் பணியிட மாறுதல் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைதானவர்கள் தரப்பில் 2 முறை நீதிமன்றத்தில் பிணை கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்நிலையில்